அனைவருக்கும் வணக்கம். கவின் குடும்பம் விடுதலையாவது உறுதினும், ரிதன்யாவுடைய தந்தை இந்த வழக்கில் என்னென்ன தவறுகள்லாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும், கோவையை சேர்ந்த மூத்த வழக்கறிஞரான திருமதி யோகலட்சுமி தற்போது பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ரிதன்யா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே அவருடைய அப்பா போயிட்டு காவல் நிலையத்தில் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு, வழக்கு பதிவு பண்ணுறாங்க, எஃப்ஐஆர் போடுறாங்க. ஆனால் அந்த எஃப்ஐஆரில் ஸ்ட்ராங்கான செக்ஷன் எதுவுமே இல்லை. ரிதன்யாவுடைய மாமியாரை முதல்ல ஸ்டேஷன் பெயிலே விடுறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த கேஸ் ரொம்ப சென்சேஷன் ஆகுது. அதுக்கப்புறமா தான் வேறு வழி இல்லாமல் ஐயோ ஆஃபீஸர் மறுபடியும் ரிதன்யாவுடைய மாமியாரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ரிதன்யாவுடைய ஆடியோ தமிழ்நாடு முழுவதும் பரவுறதுனால வேறு வழியே இல்லாமல் தான் அவங்க கைது செய்யக்கூடிய நிலைமை வந்திருக்கு. இல்லைனா இந்த ஆடியோ மட்டும் இல்லைனா கண்டிப்பாக அவருடைய மாமியாரை கைது செஞ்சுருக்கவே மாட்டாங்க. இந்த எஃப்ஐஆரில் நிறைய ஓட்டு இருக்குது. ரிதன்யா அப்பா என்ன பண்ணியிருக்குன்னா, இவரே போய் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணும்போதே ஒரு சட்ட ஆலோசகரை, ஒரு வக்கீலை கூடவே அழைச்சிட்டு போயிருக்கணும். என்ன மாதிரியான செக்ஷனில் இந்த வழக்கு பதிவு பண்ணால் இந்த வழக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்ட ஆலோசகரை கூடவே அழைச்சிட்டு போயிருக்கணும். ஆனால் அவர் அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டாரு. இந்த விவகாரத்தில் ரிதன்யாவுடைய அப்பாவை நம்ம குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா தன்னுடைய மகளை இழந்த வேதனையில் அவர் இருந்திருப்பார். அவர் அடுத்து என்ன செய்கிறது அப்படின்னு கூட தெரியாதமல் இருந்திருப்பார். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் தான் அவர் தானே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு வழக்கு பதிவு செஞ்சுருக்காரு. ஆனால் இனி வரும் காலங்களில் காவல்துறை என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சென்சேஷனான ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா, ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் முதல்ல சொல்லக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட்டை முதல்ல எடுக்கக்கூடாது. அவங்க எழுத்துப்பூர்வமாக எழுதிட்டு அதை எஃப்ஐஆராக ஃபைல் பண்ணாமல், இவங்க சொன்னதை உண்மையா, இதில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, என்ன ஏது, இதில் வேறு ஏதாவது செக்ஷன் சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை ஒரு தனியாக ஒரு டீம் அலாட் பண்ணி விசாரணை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் என்னென்ன செக்ஷன்லாம் சேர்த்தா இந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணைக்கு பிறகு தான் அவங்க எஃப்ஐஆர் செய்யணும். ஆரம்பத்திலே பெற்றோர்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஷனை மட்டுமே டக்குன்னு அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா எதிர்த்தரப்பு சீக்கிரம் ஈஸியாகவே வெளியே வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி காவல்துறை பண்ணியிருந்தாங்க, விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா ரிதன்யாவுடைய குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். எப்படியோ ஃபைல் பண்ணிடுறாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கூட நான் பார்த்தேன். வெறும் ஏதோ ஒரு 10 வரியில் ஏதோ எழுதுன மாதிரி தான் அது இருந்துச்சு. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது கவின் குடும்பத்தாருக்கு தண்டனையே வழங்க முடியாத அளவுக்கு தான் அந்த ரிப்போர்ட் இருந்துச்சு. முக்கியமான விஷயங்கள் எதுவுமே அந்த ரிப்போர்ட்டில் இல்லை. இதை பார்த்த உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்தா ஒரு இயந்திரத்தன்மையாக தான் இந்த ரிப்போர்ட் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அவரே தன்னுடைய வாயால் சொல்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு அந்த ரிப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆக்சுவலாக இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது ஒரு சென்சேஷனான ஒரு விஷயத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்கன்னா, ரிதன்யாவுடைய அப்பா அம்மாவாக இருக்கட்டும், இல்லைனா அவங்க சார்ந்த உறவினராக இருக்கட்டும், ஒரு கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் செஞ்சுருக்கணும். இந்த மாதிரி எங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு அரசு தரப்பு மருத்துவர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் நாங்களும் தனிப்பட்ட முறையில் ஒரு மருத்துவர் நியமிக்கிறோம், எங்களுக்கு வீடியோ கவரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த விஷயத்தை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அவங்க அந்த விஷயத்தை பண்ணவே இல்லை. இன்றைக்கி ரிதன்யாவுடைய அப்பா திருப்பூரில் ஒரு வக்கீல், கோவையில் ஒரு வக்கீல், அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு வக்கீல்னு நிறைய வக்கீல்களை வச்சு இந்த கேஸ் வாதாடிட்டு இருக்காரு. ஆனால் இவர் கேஸ் முதல்ல கேஸ் ஃபைல் பண்ணும்போதே ஒரு ப்ராப்பரான ஒரு வக்கீலோட கைடன்ஸ் மூலமாக இவர் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக இன்றைக்கி கவினுடைய குடும்பத்தார் வெளியே வர சான்ஸே இல்லை. நல்ல ஸ்ட்ராங்கான கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவர் அந்த இடத்துல கோட்டை விட்டுட்டார். இது எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இனிவரும் காலங்களில் நீங்கள் கட்டி கொடுத்த உங்கள் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டில் கஷ்டப்படுறா, அடிக்கடி புலம்பிக்கிட்டே இருக்கிறா அப்படின்னா நீங்கள் உங்கள் பொண்ணு ஏதாவது ஒரு விபரீதமான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆக்ஷன் எடுத்துருங்க. ஒரு வேளை அவங்க விபரீதமான முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எதிர்த்தரப்புக்கு ஸ்ட்ராங்கான அளவில் தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு வக்கீல் மூலமாக என்னென்ன செக்ஷன்லாம் பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசி ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கள். இது ரிதன்யாவுடைய இந்த வழக்கு நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு பாடம். ரிதன்யாவுடைய அம்மா அப்பா தங்கள் தரப்புலையும் ஒரு டாக்டர் இந்த போஸ்ட்மார்ட்டம் டைமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் உடல் ஏதாவது காயங்கள் இருந்தாலோ, கீறல்கள் இருந்தாலோ, இல்லை வேறு ஏதாவது உறுப்புகள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தாலோ கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட்டில் வந்திருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய அனுபவத்தில் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இப்போ கோர்ட்டில் சப்மிட் பண்ணக்கூடிய அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எதுவுமே இல்லை. எந்த விதமான காயங்களோ கீறல்களோ இருந்த மாதிரி எதுலேயுமே குறிப்பிடப்படலை.
ஒருவேளை இவங்க வந்து ஏற்கனவே ஒரு டாக்டரை நியமிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து உடம்புல ஏதாவது காயங்களோ கீறல்களோ இருந்துச்சுன்னா அந்த போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஆனால் இவங்க அந்த தப்பை செஞ்சதால் இது தரப்பு வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். அப்படி பண்ணி அந்த எந்த விதமான இதுவும் வராத அளவுக்கு தங்களுடைய அரசியல் செல்வாக்கையும் பயன்படுத்தி இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, போஸ்ட்மார்ட்டம் பண்ண உடனே வந்து டிஎஸ்பி வந்து எங்களை வந்து ரிதன்யாவுடைய பாடியை எடுக்க சொல்லிட்டாரு அப்படின்னு ரிதன்யாவுடைய அப்பாவே வந்து ஒரு பேட்டியில் கொடுக்குறாரு. டிஎஸ்பி தான் வந்து எனக்கும் வந்து 2 மகள் இருக்கா, இந்த பொண்ணு என்னோட பொண்ணு மாதிரி, என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்தால் நான் என்ன செய்வேனோ அதே அளவுக்கு உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதனால தான் அதை நாங்கள் நம்பிட்டோம். என் மனைவி கிட்ட வந்து அவர் வாக்குறுதி கொடுத்தாரு. அவர் கொடுத்த அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான் நாங்கள் என் பொண்ணுக்கு வந்து செய்ய வேண்டிய இந்த இறுதி சடங்கை உடனே செஞ்சோம். என்னுடைய பொண்ணை பாடியை வந்து நாங்கள் எரிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரிதன்யாவுடைய அப்பா வந்து சொல்லியிருக்காரு. இப்போ இந்த டிஎஸ்பியை வந்து இந்த வழக்கில் வந்து இப்போது விசாரணை செய்யக்கூடிய சூழ்நிலை அவரும் இப்போ இருக்கிறாரு. இவங்க மட்டும் இந்த டெட் பாடியை வந்து எரிக்காமல் விட்டுருந்தாங்கன்னா இப்போ இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை இப்படி வந்த உடனே மறுபடியும் நம்ம வந்து பிரேத பரிசோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் பண்ணி மறுபடியும் ரிதன்யாவை வந்து பிரேத பரிசோதனை செய்ய வச்சிருக்கலாம். அதுக்கான ஆதாரங்களும் நமக்கு கிடைச்சிருக்கும். கவின் குடும்பத்திற்கு எதிராக அந்த ஆதாரங்களை கோர்ட்டில் சப்மிட் பண்ணி அவங்களுக்கு கடுமையான தண்டனைகளையும் நம்ம வாங்கி கொடுத்துருக்க முடியும். ஆனால் இவங்க டிஎஸ்பியோடைய பேச்சை கேட்டுட்டு அவங்க சொன்னாங்க, அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க அப்படின்னு அதை நம்பி அவங்க உடனே வந்து பாடியை எரிச்சிருக்கக்கூடாது. இப்போ அவங்க எரிச்சதால் இப்போ மறுபடியும் நம்மளால் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது. இப்போ பாடி இல்லாததால் இதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய பண செல்வாக்கு அரசியல் செல்வாக்கெல்லாம் பயன்படுத்திட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு ரிப்போர்ட்டை வந்து தயாரித்து கோர்ட்டில் வந்து கொடுத்துட்றாங்க. அதில் எந்த விதமான உடம்புல வந்து காயங்களோ கீறல்கள் கூட உடம்புல இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரிப்போர்ட் இருக்குது. ஒரு கீறல்களே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டில் இருக்குன்னா அப்போ அந்த ரிப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது மூலமாக நான் எல்லா பேரண்ட்ஸுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சென்சேஷனான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அவங்க பொண்ணு வந்து விபரீதமான முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய பிரேத பரிசோதனை அறிக்கை வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புகிற வரைக்கும் தயவு செஞ்சு பாடியை மார்ச்சுரியிலேருந்து வாங்கவே வாங்காதீங்க. சில பேர் வந்து எரிச்சிடறாங்க, சில பேர் வந்து புதைச்சிட்றாங்க. ஆனால் நீங்கள் மார்ச்சுரியிலேருந்து பாடியே வாங்கலைன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டில் வந்து சந்தேகம் இருக்குது, எங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டில் வந்து டவுட் இருக்குது அப்படின்னா மறுபடியும் நீங்கள் அங்கே வச்சே வந்து மறுபடியும் பிரேத பரிசோதனை செய்ய முடியும். நீங்கள் புதைச்சிட்டிங்கன்னா கூட அது வந்து அப்புறம் திரும்ப தோண்டிலாம் எடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு திருப்தியாக அந்த பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் இப்போ வந்துருச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதுக்கப்புறம் மார்ச்லேருந்து பாடியை வாங்கி நீங்கள் உங்கள் சைடில் நீங்கள் எப்படி நீங்கள் இறுதி சடங்கு செய்வீங்களோ அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. அது வரைக்கும் நீங்கள் வந்து மார்ச்லேயே அந்த பாடியை வச்சுக்கிறது தான் வந்து ஒரு சிறந்த ஒரு முடிவு அப்படின்னு சொல்லி அந்த வழக்கறிஞர் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ரிதன்யாவுடைய வழக்கில் ரிதன்யா தரப்புக்கு வந்து சாதகமாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ மட்டும்தான். இந்த ஆடியோ வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பப்படுது. இந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் வந்து ரிதன்யா பேசினது தான் இது வந்து ஒரு ஜென்யூனானது தான் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு மட்டும் வந்து உறுதி கொடுத்துருக்காங்க. இது ரிதன்யா பேசினது தான் அப்படிங்கிறது மட்டும் இப்போது ரிதன்யாவுடைய தரப்புக்கு வந்து ஒரு சாதகமாக ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஆடியோ வந்து ஒரு ஃபேக்குன்னு மாதிரியோ இல்லைனா இது வந்து வேறு யாரோ பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இந்த ரிப்போர்ட் வந்து வரலை. ரிதன்யா வந்து தற்கொலை பண்ண அந்த கார்லேருந்து எடுக்கப்பட்ட அந்த செல்லில் இருந்து தான் அவருடைய அப்பாவுக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் உறுதியாயிருச்சு. அதாவது ரிதன்யாவுடைய மொபைலில் இருந்து தான் அவருடைய அப்பாவுக்கு இந்த ஆடியோ வந்து மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறதும் அந்த ரிப்போர்ட்டில் வந்து உறுதியாக தெளிவாகவே இருக்குது. இது மட்டும் தான் அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு பாசிட்டிவாக தங்களுக்கு சாதகமாக இருக்குது. ரிதன்யாவுடைய இந்த வழக்கில் இன்னும் ஃபைனல் ரிப்போர்ட் சார்ஜ் ஷீட்ஸ் வந்து சப்மிட் பண்ணலை. ஒருவேளை இந்த வழக்கானது சிபிஐ கைக்கு போச்சுன்னா ரிதன்யா அப்பா சொல்கிற மாதிரியான இந்த நிறைய செக்ஷன்கள் எல்லாமே வந்து சிபிஐ கைக்கு போகும்போது அந்த சார்ஜ் ஷீட்டில் வந்து சேர்த்து அவங்களுக்கு கடுமையான தண்டனை வந்து வாங்கி கொடுக்க முடியும். இப்போதைக்கு இந்த வழக்கானது சிபிஐ கைக்கு போச்சுன்னா இது வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். பெண்கள் எல்லாருமே தமிழகத்தை சேர்ந்த எல்லா பெண்களுமே வந்து இதை தான் வந்து விரும்புகிறாங்க. கவின் குடும்பத்துக்கு வந்து கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த நிலைமையில் வந்து நீதிபதி வந்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டார்னா இது தமிழக மக்களுக்கு ஒரு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரி அந்த லாயரான லோகலட்சுமி தெரிவிச்சிருக்காங்க.